ஆங்காங்கே இருக்கும் நண்பர்கள் அரங்கினர் வந்து அமருமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துறைகளில் நமது நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருப்பவர்கள் எல்லாரும் இந்த வினாடி முதல் மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே இந்த அரங்கிலிருந்து வெளியே போகும் வரை அல்லது போன பிறகும் கூட இனி வரும் நாட்களிலும் அந்த மகிழ்ச்சியை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி கூட்டத்தை துவங்குவதற்கான அறிவிப்பை இங்கே வெளியிடுகின்றேன். நண்பர்கள் அரங்கில் வந்து அமருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். சீராகில் வதனம் என திகழ்பரத கண்டமில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் சரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நம்ம கடந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்குமான இடைப்பட்ட காலத்தில் நமது நண்பர்கள் சிலரை தெரிந்துள்ளோம். அதேபோல் சிலரின் துணைவியார்களும் மறைந்துள்ளார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திரு வல்சராஜன், திரு ஷாஜகான், திரு அண்ணாமலை மூவரும் நமது குழு உறுப்பினர்கள் நண்பர்கள். நம்ம நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் மனைவி பகவதி அம்மையார், மேட்டுப்பாளையம் முத்துசாமி அவர்கள் மனைவி எம் ராஜேஸ்வரி அவர்கள், பாலசுப்ரமணியன் மனைவி திருமதி பிரேமா மற்றும் நமது ரவிச்சந்திர அவர்களின் மனைவி ஆகியோர் களமாகியுள்ளனர். அவர்களுக்கு நமது அனுதாபத்தையும் அஞ்சலியும் தெரிவிக்கும் வகையில் ஒரு நிமிடம் மௌனமாக அஞ்சலி செலுத்துவார்கள். ஆயிரத்தி 1976 ஆண்டு கோவை மாவட்டத்தில் உலகத்தில் பணியேற்ற நாம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்விழா கொண்டாட்டங்களில் முகத்தாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் வரவேற்புரை மற்றும் நோக்கவுரை ஆற்ற வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன். வரவேற்புரை எல்லாரும் வரவேற்று வாழ்த்தி வணக்கம் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் நோக்கவுரை என்று வரும் பொழுது அதற்கு சில செய்திகளை அல்லது நம் வரலாற்றை கூற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த வகையில் நேற்று மாலை நான் கண்மூடி என்ன சொல்லலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என் சிந்தையில் ஒரு நெடிய உருவம் தோன்றியது. திருப்பிட்டு கண்ணிட்டதால் ஐயா தாங்கள் யார் என்று விடையினேன். நீ எதற்காக சிந்தித்துக் கொண்டிருந்தாயோ அதை உருவாக்கியவனே நான் தான். என் பெயர் திருவள்ளுவர் என்று அவரே என்னிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். கொஞ்சம் அதிகமாக ஆனால் அப்படி இல்லை. திருக்குறளிலிருந்து ஏதாவது ஒரு மேற்கால் காட்ட வேண்டும் என்று நான் முயன்று கொண்டிருந்த பொழுது அந்த ஆழிப்பேரலையை தாங்கி நிற்கும் அந்த குமரிக்கடலில் நின்று கொண்டிருக்கும் அந்த உலக பொறுமுறையாளன் என் முன்னே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். இதுவரை நாங்கள் 1976 வருஷத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து துறையில் பணியாற்றினோம். அப்புறம் காலப்போக்கில் எல்லாரும் பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒரு 5-6 வருஷமாக சேர்ந்து இப்போ இந்த கூட்டமாக இருக்கிறோம். இந்த தொழிலா இதற்கு ஏற்றால் போல் ஏதாவது ஒரு குரலை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் உடனடியாக சொன்னார், உன்னுடைய இந்த நிலைக்கு இதுதான் என்று ஒரு புத்தகத்தை திருப்பி அந்த குரலை தெரிவித்தார். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. பயன்மிக்க நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பமும் பயனும் பெருகிக் கொண்டே போகும்போது
அதேபோல் நற்பண்பு உடையோரிடம் நட்பு கொண்டு பழக பழக அதனுடைய சுவை, அதனுடைய பயன் மேலும் மேலும் சிறக்கும் என்பதாக. ஆம் நண்பர்களே, ஒரு பிடித்த உணவு அல்லது இனிப்பு சுவை எது சாப்பிட்டாலும் உடனே தொண்டை கீழே போனவர்கள் அதனுடைய சுவை எதுவும் நமக்கு தெரியாது. இப்படி கூட்டங்களை நடத்தி அவர்களின் அன்பில் ஆழ்ந்து வருகிறோம். நாம் நட்பின் அருமை தெரிந்தவர்கள். வள்ளுவர் கூறியது போல் பழகி பழகி நட்பின் உண்மை புரிந்தவர்கள். உலகத்தில் நட்பை போற்றி எப்போதும் உயிர்ப்பித்திருப்பவர்கள் நாம் என்பது திண்ணம். உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல கோடி உயிரினங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன. அவற்றின் எச்சம் என்று எதுவும் இல்லை. ஆனால் இனி வரும் காலத்தில் how to get people like you என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் கூற வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இது நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்துல அந்த புத்தகத்துல இருக்குது. நீங்கள்லாம் ஒரு மகனாய், மகளாய், மாணவனாய், மாணவியாய், இளைஞனாய், இளைஞியாய், அரசு அலுவலர்களாய், தகப்பனாய், தாயாய், இருக்கும் உங்கள் வாரிசுகளையும் அனைவரையும் இருக்கணம் கூப்பி வணங்கி மகிழ்ந்து வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். 2020 நம்ம கெட் டுகெதர் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். முதல் ரிட்டையர்மெண்ட் அதுக்கு 2010 ஒரு சிலர் ரிட்டையர்மெண்ட் ஆகி இருந்தாங்க. மேக்சிமம் 16-17 ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அதுக்கு ஒரு தொடர் நடவடிக்கை எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஃபஸ்ட்டு, ஏன்னா 1974 பேட்ச் ரெகுலராக நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளும் 76 பேட்சும் ரெகுலராக நடத்தணுங்கிறதுல ஒரு முயற்சி எடுத்து எல்லாத்தோட அட்ரஸையும் கேதர் பண்ணி மேக்சிமம் அப்போ நம்ம அட்ரஸ் கேதர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 85-90 பேர் பக்கமாக நம்ம கேதர் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதில் முதல் கூடுகை 2020 50வது ஆண்டு 76 50 வருஷம் முடியும். பணியில் சேர்ந்து 50 வருஷம் நிறைவு செய்து விட்டோம் நாம். அதுக்காக ஒரு குடும்ப நிகழ்வு. அது இந்த வருஷம் நீங்கள் அந்த முடிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் எல்லாத்தையும் வர சொல்லி நம்ம இன்வைட் பண்ணோம். ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் ஹெல்த் கிரவுண்ட்ஸ்லையும் வர முடியாத ஒரு 10 பேர் 12 பேர் அது மாதிரி சூழ்நிலையில் சொல்லியிருந்தாங்க. கடந்த கால நினைவுகள், மலரும் நினைவுகள் எல்லாத்தையும் அவங்க எல்லாருமே பேசணும். மைக்கில் யாரும் விடுபடாமல் பேசணுங்கிறது தான் இதோட நோக்கமே. அவங்களோட டென்யூர்ல கடந்து வந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தினா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். எப்படியாவது இந்த 50வது பொன்விழா கூடிய நடத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு முனைப்போட நண்பர் பாலச்சந்திரம், நரசிம்மனும் 2 மாசமா முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கான்டாக்ட் பண்ணி எப்படி சேர்த்து ஒரு முத்து வாங்க எப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுயநலம் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குடும்ப சூழ்நிலை, சிரமங்கள், வயோதிகத்தின் காரணமாக சில உபாதைகள், நடக்க முடியாம இருக்கிறது, உடம்பு வலி, அத்தனையும் மீறி நம்ம எல்லாம் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் வந்துட்டதுல ரொம்ப சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சி. இது ஒரு நம்ம எல்லாம் 76 சர்வீஸ்க்கு வந்தப்போ பார்த்துக்கிட்டோம். அது இடையில பல பேர் ஊர்ல ப்ரொமோஷன்ல சூழ்நிலை காரணமாக பல மாவட்டத்துக்கு எல்லாம் போய் ரிட்டையர்மெண்ட் அப்போ பல்வேறு ஊர்ல செட்டில் ஆகிருப்பீங்க. அப்புறம் பசங்க ஊர்ல கல்யாணம் காட்சி, பேரம் பேத்தி கல்யாணம் காட்சி, இது மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனா நமக்குள்ள இன்னும் நம்ம அந்த 76 இந்த மாதிரியே தான் எனக்கு கூட அந்த நினைப்பே இருந்துகிட்டு இருக்குது. 76ல நம்மளாம் எப்படி ஜாலியா வந்தோம் போனோம். ஏன்னா என்னுடைய நட்பு ஓட்டம் அப்படி. அதுல எல்லாரும் வந்துட்டாங்க. என் தாமஸ் கிளப் மூவ்மெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். நாங்க இந்த வயசானதை பத்தியே நினைக்கிறதே கிடையாது. ஏதோ பென்ஷன் வருது, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முடிஞ்ச வரைக்கும்
நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல 70 பேர் இருக்காங்க. ஒரு 69 பேர் அம்மாச்சி வாங்குவாங்க. அம்மாச்சி எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு வந்ததில்ல ராஜேந்திரன். நம்ம கூட கொஞ்ச நாள் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருந்தாரு. திண்டுக்கல் ராஜேந்திரன், ப்ரொஃபசர் ராஜேந்திரன். தாமஸ் கிளப்ல நாங்க பண்ணாத லூட்டி கிடையாது, அட்டூழி கிடையாது. அதனால எவ்வளவோ சரி அவன் ஒய்ஃப் முடியல, நீ வந்து ராஜேந்திரன்னா சரி சுப்பு உனக்காக வரணும். அதே மாதிரி நடராஜ் அவங்க நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. அப்புறம் பேங்க் போயிட்டார், இந்தியன் பேங்க். அவங்க அம்மாவுக்கு முடியல, போன வருஷமும் அதே தான். இவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவை தூக்குற அளவுக்கு ஹிப்ல கொஞ்சம் பிரச்சனை. அப்புறம் கோபி முருகேஷ் நாதஸ்வரமே வந்துருச்சு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசி மகிழ்வித்து நமது உணவர்களுக்கு மதிப்பு கொடுத்து இங்கே வருகை தந்திருக்கும் நம்பியின் நண்பரும் இப்பொழுது நமது அனைவருக்குமான நண்பராகிவிட்ட டாக்டர் வீரகேசரி அவர்களை இங்கே அன்புடன் வரவேற்கின்றேன். அவரிடம் உங்களது ஹெல்த் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதற்கு அவர் விடையளிக்கும் நிகழ்ச்சி சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் முகத்தான் இந்நிகழ்ச்சி. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, தாடும் கங்கை மர தோட்டங்களே, எங்கள் மதம் போக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனைக்கும் 3க்கு எந்திரிச்சாச்சு, 4க்கு என்னால ஏபிகே வேற லேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் இந்த முகமன் பேசும்போது எல்லாரையும் சொல்றேன், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, சீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, தாயிடம் வாழ்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணா.
உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடலும் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். மிக சந்தோஷமான நாள் இன்று உங்களுக்கு. டைமண்ட் பிள்ளை கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமான நாள். இல்லை மருத்துவ நோயை பற்றி அதிகமாக பேசி உங்களை வருத்தப்படவில்லை. பொதுவாக மனிதருக்கு வயதான காலத்தில் தோன்றிய நோய்கள் 4 தான். 4 வயசு. 1 உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர். 2வது டயபெட்டிஸ். 3வது ஹார்ட் ப்ராப்ளம். 4வது ஸ்ட்ரோக். அவ்வளோதான். 4 வியாதி தான். வேற ஏதாவது சொத்து கேட்பீங்க, தரமாட்டாங்க. நீ வச்சுக்க, சின்னவனை நீ ப்ரெஷர் வச்சுக்க, பெரியவனை நீ டயபெட்டிஸ் வச்சுக்கணுவாங்க. நான் வாழ்வது கடமை, கண்டிப்பாக வாழணும். ஒய்ஃப் இருக்கிறாங்க, இது சில சன்ஸ் மாதிரியே தான். உண்மையான சண்டை மட்டும் போயிடுவாங்க. 60 வயசுக்கு அப்புறம் சன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. பிரச்சனை நம்ம கூட இருக்கும். நம்ம சன்ஸ் மாதிரியா அவங்க ஹாப்பியாக இருக்க வேண்டியதான், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லி வித் தி டிசீஸ். அதுதான் மருத்துவ பரிசோதனை, மருந்து ஒழுங்கல் போன்றவற்றை பயன்படுத்தி நீங்கள் நீரோடி வாழும் என்று வாழ்த்துகிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு திடீரென ஒரு உடம்பின் வலது பக்கத்தில் வலி வந்ததுனால் ஒரு 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஹாஸ்பிட்டலுக்கு போக நினச்சி நண்பர் மூலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்புறம் கேஎம்சிஹெச்சில் அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பை காட்ஸ் கிரேஸ் அண்டு நம்ம ஆண்டவங்க அவங்களாலும் மற்ற வெல் விஷஸ்னாலையும் ஓரளவு முடிஞ்சது. டாக்டர் சொன்னாங்க அது சம்பந்தமாக திடீர்னு எனக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர என்ன காரணம், அதை எப்படி தவிர்க்கலான்றத பற்றி டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கும் மாதிரி தெரிஞ்சுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கிறேன். ஹார்ட் அட்டாக்கு முக்கியமான காரணம் ஓராவது வயது, 50 வயது. 2வது மேல்ஸ் தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஃபீமேலுக்கு அவ்வளோ வராது. ஏன் தெரியுமா? ஃபீமேலுக்கு ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஒன்று இருக்கு, அதை தடுத்துக்கணும். ஸோ மேல்ஸுக்கு ஃபீமேல் ஹார்ட் அட்டாக் வராது. ஜென்ஸ் ஹார்ட் அட்டாக் வர காரணம் யாரு? ஃபீமேல். 2வது 3வது சிகரெட் ஸ்மோக்கிங். 4வது ஆல்கஹால். இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது ஃபெமிலியர், ஃபாதர் மதர் அக்கா இருந்திருக்கு, இதுதான் காரணம். சிலருக்கு ப்ரெஷர் மோட் இருந்திருக்கலாம், இல்லை சுகர் இருந்திருக்கலாம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். முக்கிய அறிகுறி இப்ப நம்ம அத்தான், உங்க ஃப்ரெண்டு நண்பர் எனக்கு அத்தான், நம்பி அத்தான் அவரை காணும் வெளியே விட்டாரா? அவரு அத்தான் அக்கா சொல்லில்லாம ஒரு நட கூட நடக்க மாட்டேன் அப்படி. அந்த மாதிரி எனக்கு எல்லாருக்குமா சேர்த்து ஒரு சந்தேகம். டாக்டர் எனக்கு 72 முடிச்சு. நமது குழுவில் மீண்டும் சுப்பு தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து அவரை எப்படியாவது அவர் ஆங்கிலத்தில் மிக புலமை பெற்றவர். ஆங்கிலத்தில் நம்மெல்லாம் கூட பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லாம் கூட படிச்சுட்டு கூட தான் பேர். I'm Rajendran. I was a junior assistant. I joined in Nagar check post. The designation was high sorting special reward inspector. I thought that I would be directly posted as reward inspector when I received the appointment order. England has forgotten Shakespeare. It was really so. When I was in UG, I used to go to Meenakshi Amman Temple in Madurai.
பக்கம் வர மயங்கும், பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து குலுங்கும், உடன் வெட்கம் வந்து குலுங்கும். கண்ணி முன்னும் பின்னும் மலரை கேட்டு முத்து புன்னகை கோத்து, கண்ணி முன்னும் பின்னும் மலரை கோத்து, கெட்டி சொல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி விட்டதை காத்து. பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த இதழே வா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்து சொல்வன் நீ வா. பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த இதழே வா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்து சொல்வன் நீ வா. என்னாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி. அடுத்தது ஸ்ரீ அன்பழகன். நண்பர்களே, இது நரசிம்மனுடைய வேலையா என்னன்னு தெரியல. காலையில வந்தோடனே சொன்னாரு எல்லாரும் பேச வேண்டியது இருக்கும், நீங்க ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னாரு. நான் என்ன பேசுறது, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே. ஏறத்தாழ என்னிடம் பணியாற்றி எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் பார்க்குறேன். சகோதரியெல்லாம் என்னை பார்த்து ரொம்ப வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய்வு பெற்ற பிறகு எங்களெல்லாம் இவ்வளவு இன்பத்தோட வரவேற்று என்னுடைய இந்த துணைவியாரையும் வரவேற்று பேசியது வந்து உள்ளபடியே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இன்னும் பணியாற்றலாம் நல்ல தாசில்தாராகவும் டெப்டி கலெக்டராகவும் இருந்து ஓய்வு பெற்று எங்களை சந்திக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட என்னோட ஈரோட்டில் பணியாற்றும் பொழுது என்னுடன் பழகிய பன்னீர் திருமாறன் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் 11:30 மணி ஆட்டு, சாயந்தரம் 4 மணி ஆட்டு அவங்களோட சம்பத்தினார் சம்பவம்னு நினைக்கிறேன். நான் எல்லோரும் ஒன்றா போய் இல்லை ஒன்றா போய் ஃபீஸான வருவோம். அதெல்லாம் நல்லா நினைவாக இருக்குது. அங்கிருந்து சிவகுமார், திண்டுக்கல் சிவகுமார், அவர் எப்பவுமே எனக்கு காங்கியம் சிவகுமார் தான். காங்கியத்தில் இருந்து நாங்கள் இருக்கிறப்போ, நான் உறுதியாக இருக்கிறப்போ தாராவர தாலுக்கா போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்களோட போய் பார்த்தேன். அந்த கட்டடமெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த கட்டடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கட்டடத்தில் இருக்கிறவங்க மட்டும் யாருமே எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியும். அடுத்தது ஈஸ்வரன். பேசிட்டாரு. ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஹலோ, கேக்குதா? ஒரு நிகழ்ச்சி நடந்தது. போன ட்ரிப் அவங்க வீட்டம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சுப்பு மாப்பிள்ள சொன்னாரு, எல்லாரும் அவங்க வீட்டம்மாவை கையை பிடிச்சிட்டு கூட்டுவாங்கன்னு. நம்ம கூட 76 ஜாயின் பண்ணி நாம் சொல்லதான் வந்துட்டு, அதன் பிறகு நம்ம PS ராஜன் மாதிரி இவரும் வந்து ஒரு பேங்க்ல மேனேஜரா போயிட்டார். ஆமா, இந்தியன் பேங்க்ல. அதனால வங்கி அலுவலர், நிறைய பேருக்கு லோன் தான் கொடுத்து நிறைய பேரை வந்து வீடெல்லாம் கட்ட அப்படி அவ்வளவு சிறப்பாக பணிபுரிந்து மீண்டும் நம்மளுடன் இணைந்து இன்றைக்கு ஒவ்வொரு கூடத்துக்கு அவரும் வந்து ஃபர்ஸ்ட் கூடத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் 2 நிர்வாக காரணங்களால் வர முடியல. அதனால இப்பொழுது வந்திருக்கிறார். அவருடைய நடராஜன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 76 நம்ம கலெக்டர் வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் நேராக பேங்குக்கு போகல. அவருடைய திறமை பத்தி சொல்லுவாரு, பயங்கர திறமசாலி அப்படிப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் எல்லாம் ஆடிட்டு குரூப் 5 எழுதி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு போனான். நம்ம PRS கிரவுண்ட் இருக்க மாதிரி அந்த இதில் போய் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தா. அதுக்கப்புறம் இன்னொரு அப்புறம் ஏஜிஸ் ஆஃபீஸுக்கு போனான். ஏஜிஸ் ஆஃபீஸில் போய் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தோம். அங்கே நண்பர்களுக்கு பல பேருக்கு உதவி செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் பேங்க்குக்கு போனான். அதனால நான் கூட யார்கிட்ட சொன்னால், நடராஜனை எடுத்துக்காட்ட சொல்லுவேன். பல படிகளில் வந்து முன்னேறி எப்படி சில பேங்க்கில் போய் செட்டில் ஆனாங்கிறதுனால அவனை போல வரணும் அப்படின்னா என்னோட நண்பர்கள் நம்மளுடைய பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது வழக்கம். அதனால் அவனுடைய ஸ்டஃப்பு நல்லா இருந்தது.
எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தால் அது மாதிரி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறோம். அதான் நீங்க ஏன் நன்றி டாக்டர்? நன்றி வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நடராஜன். நான் 76 கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணேன். முதல்ல உடம்புப்பேட்டை, அங்கே ஒரு 3 மாதத்தில் என்னை தூக்கி கோயம்புத்தூர் போட்டாங்க. ஏஜி ஆத்தரைஸ் ஆஃபீஸர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அங்கேருந்து லீவில் போனனால என்னை யூஎல்டி போட்டாங்க. யூஎல்டியில் ராஜேஸ்வரி நான் தான் வேலை பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? ராணி ராஜேஸ்வரி, உங்கள் ஹஸ்பண்ட் சர்வே. நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இங்கே இருந்தேன். வித்தின் 2 இயர்ஸ் அப்படியே ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். அவரே இன்னைக்கு பேசவே இல்லை. எனக்கு பேசுறது சுப்பு தான். இப்படியே நம்பரை பிடிச்சி ஏற்று அப்புறம் ராஜேந்திரன் நான் கான்டாக்ட் பண்ண சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளோ வருஷம் வச்சு இவ்வளோ பேர் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து இடையில எனக்கு வர முடியல. எங்கள் மதருக்கு வந்து 98 இயர்ஸ் ஓல்டு, டிமென்ஷியா பேஷண்ட். ஆமாம்மா, அது பண்ணோம். இதுக்காக ஒரு அறுவாலாம் தயார் பண்ணிச்சு, எல்லாரும் வெட்டி கொடுக்குறது. அது வந்து அவ்வளோ சேட்டை. எங்களுக்கு தாமஸ்க்கு எதிராக கலமோடி செய், அங்கே பூரா கேர்ள்ஸாக இருப்பாங்க. நாங்கள் என்ன அதை குடிக்கிறது ஆர்டர் போடுவோம். டேங்கை திறந்து விட்டு ஓடுவோம் தண்ணி உள்ள பாத்ரூமில் குடிக்க மாட்டாங்க. இதை காலையில் 8 மணிக்கு ஷாம்பு வச்சானா 10 மணி வரைக்கும் அப்படியே நிற்போம். அப்போ முடி நிறைய இருக்குது. உண்மையை சொல்லிடுவோம். அதனாலதான் இப்ப சொன்னேன். ரொம்ப லைவ்லி டேஸ். அதாவது ஃப்ரெஷ்ஷூர் காலேஜ் ரெவன்யூலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உண்மையில ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர். நான் வந்து ஐ லெஃப்ட் திஸ் ஜாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர். அதில் குறிப்பிடத்தக்க வகையில் நண்பர் லட்சுமிகாந்தன் அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வர இயலாமல் ஒரு செய்தியை கவிதை வாயிலாக அனுப்பியிருக்கிறார். அதை படிக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே தயவு செய்து இதை ஒரு 5 மணித்துகளில் அதை முடித்து விடுகிறேன். தயவு செய்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொன்விழா ஆண்டில் கூடியிருக்கும் நட்புகளுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். தவிர்க்க இயலாத காரணத்தால் கூடுகையில் கலந்து கொள்ள இயலவில்லை. எனினும் உங்களிடையே நானும் இருப்பதாக பாவித்து இந்த சிறு கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். இடையிருப்பின் பொறுத்தறிவு. 1000 கனவுகளோடு பணியில் சேர்ந்தோம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால். ஓய்வின்றி உழைத்தோம், ஒரு நாள் ஓய்வு பெற்றோம் அரசு பணியிலிருந்து. காலதேவனின் கணக்கீட்டு படையால் கனவுகள் கைகூடாமல் சிலர் காற்றில் கரைந்து விட்டனர். அவர்களை நினைவு கூர்வோம் ஒருபுறம், நாம் எஞ்சியதை எண்ணி மகிழ்வோம் மறுபுறம். எஞ்சிய நாட்கள் குறைவு, எதை செய்வது எதை விடுவது
எஞ்சிய நாட்கள் குறைவு. எதை செய்வது, எதை விடுவது, இனியுள்ள நாட்களில் என்று மனமயக்கத்தில் இருந்தபோது தாடிக்காரர் தயவாலே, நமது தாடிக்காரர் தயவாலே தனிமைக்கு விடை கொடுத்து கூடினோம் இங்கே. மீண்டும் கூடியுள்ளோம் இன்று. உறவுகள் கூட ஒதுங்கி போகும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம். உறவுகள் கூட ஒதுங்கி போகும் இக்காலத்தில் ஒற்றுமையின் உதாரணமாய், நட்பின் இலக்கணமாய் நாம் இங்கு கூடியுள்ளோம். நல்ல விதம் பேசுகின்றோம், கூடி மகிழ்கின்றோம், கொஞ்ச தமிழ் உரைக்கின்றோம், பாடி மகிழ்கின்றோம், மூவர் நிறத்தாலே யாவரும் திறக்கின்றோம். ஆரம்ப காலத்தை நினைத்து பாருங்கள். வட்டாட்சியர் எல்லாம் வானத்து தேவர் என்றால் தனிக்காட்டு ராஜாக்கள் தனி வட்டாட்சியர்கள், வட்டாட்சியரோ கொம்பு படைத்தவர்கள், அதற்கு மேல் ஒருவர் டிஆர்ஓ, அனைவரையும் மாற்றி வைக்க ஆட்சியர் என்பவரோ அதிகார பேரரசர். இதெல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுகள் ஆர்டிஓ டிஆர்ஓ ஆன பிறகு இதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இந்த வார்த்தையை நான் இந்த இடையில சொல்லாம விட்டா நம்ம நிறைய பேர் டிஆர்ஓ ஆர்டிஓ தான் இருக்காங்க. அவர்களுக்கு அதை நாமளும் தேர்ந்தோமா அப்படின்ற ஒரு எண்ணம் மயக்கம் வந்துடும். அனைவருக்கும் எடுபிடிகள், அழுக்காத பூஜாக்கள். இந்த சூழலிலே வந்து பணியவற்றும் பெருந்திரளாய் 76 சோதனை சாவடிகளின் வேதனையை விளையாட்டாய் கடந்து வந்தோம். வட்டாட்சியர் அலுவலகங்கள் வகை வகையாய் கதை கூற கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சில காலம், மாவட்ட அலுவலகத்தில் பல காலம் அயராது பணி செய்தோம். அனைவரையும் எதிர்கொண்டோம். அதிசயங்கள் பல செய்து அனைத்திலும் மாற்றம் கண்டோம். 76 பேட்ச் என்றால் பேச்சின்றி நின்றனர் பலர். 76 பேட்ச் என்றால் பேச்சின்றி நின்றனர் பலர். இடவந்த போதெல்லாம் எதிர்கொண்டு சாதித்தோம். இருந்தாலும் கைகட்டி வாய்ப்பொத்தி நின்றதில்லை எப்போதும். கர்மபத விளையாட்டாய் பதவி உயர்வு, பணியிறக்கம் பல முறைகள் சந்தித்தோம். நம்ம ரிவார்ட்ல மட்டும்தான் இருந்தோம். இறுதியில் வென்றிட்டோம். கடந்த காலத்தின் காட்சிகளில் கரைகின்றோம். அவருக்கும் நம்ம கூட மூலமாக நன்றி, வணக்கம். அப்படி புத்தகம் பரிசளிப்பது என்பது ஒரு நல்ல நடைமுறை. ஏனென்றால் நான் காலையில என்னுடைய வரவேற்புரையை சுட்டி காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த புத்தகம் வந்து உங்களை கவர்ந்திருக்கும், அல்லது அதிலிருந்து ஏதேனும் ஒரு புத்தகத்தை குறிப்பிடும் போது மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். நண்பர்களுக்கு எனது குடும்பத்தினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
வந்து தபேல வாசிச்சா அவன் சட்டி போட்டு டான்ஸ் ஆகும். எது எங்க உண்மைகளோட மாட்டேங்கிறேன். நான் போய் சொல்ல மாட்டேன். மற்றதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கோம். பரவாயில்ல விடு. இல்லை எங்க ரூம்ல நாங்க ரூம்மேட் அப்பதான் கல்யாணம் இல்லை. சின்ன வயசு கப்பல்ல வந்து லேக வச்சிருங்க. அதை எடுத்து பாகிஸ்தான் சாப்பிடுவாரு ஒரு நைட்ல. இவரு வேற யாரு? வேற யாரு? பார்த்துட்டு என்ன குறையுது குறையுது. சரி தேடுவே
முத்தமிழமுதம் மட்டி போடுதே நம் சித்தத்தில் செந்தமிழ் விட்டு போடுதே. மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு வீடு போகும் வகையில் உங்களிடமிருந்து நாங்களும் எங்களிடமிருந்து நீங்களும் தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வீர்கள் என்பதை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு கோவை மாவட்டத்திற்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் தெரிவு செய்யப்பட்டு கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொன்விழா, மதுரை விட்டு விட்டனா வந்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்களின் கூடுவே